வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் தேட்டர் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். அதாவது பழைய இரும்பு கடையில் எடுத்து வந்து இந்த ஹோம் தேட்டரை நம்ம ஒர்க் பண்ணி வைக்க போகிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி கிடக்கு. அது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கான அது மாதிரி இந்த ஏசி கார்டுக்கான இதில் பிரித்து நம்ம உள்ள என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள அந்த சப் ஊஃபர் அந்த கனெக்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம தனியாக வச்சுட்டு இதுக்கான சப்ளை எப்படி கொடுக்குறது டிரான்ஸ்ஃபார்மருக்கானோம். அதனால் நம்மகிட்ட இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கொடுத்து எப்படி இது ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா TDA 2030 ஐசி போர்டு. சரி, இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைமரி செகண்டரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 12 3 ஆம்ஸ் கொடுக்கணும். இதில் அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 10 வோல்ட் பக்கம் கண்ட்ரோல் வோல்ட் கொடுக்கணும். இது ரெண்டு எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து 12 இது வந்து அந்த 10 வோல்ட் வர அவுட்புட்டும். அதாவது இதில் வந்து 11 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ரெண்டு கனெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றபடி மேலே இருக்கிற அந்த கனெக்ஷன் நமக்கு தேவையில்லை. கீழே பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் கொடுக்குறதுக்காக இந்த நமக்கு தேவையில்லாத கனெக்ஷனு. இது நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்கே 12 10 வோல்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இந்த 12 பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது ரெண்டு டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்காம இந்த லைன் எங்கே போகுதுன்னு சொல்லி மல்டிமீட்டர் வச்சு ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன் இங்கே வந்து நம்மளுக்கு பீப் அடிக்குது. இது மாதிரி ஒவ்வொரு லைனுக்கான ஆல்டர்னேட்டிவ் லைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து இந்த சால்டிங் ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எல்லா லைனையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேவையான எல்லா லைன் நம்மளுக்கு கிடச்சிட்டா அதை எப்படி சால்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா லைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் வந்து சால்டிங் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு ஒயரை எடுத்து நம்ம ஏற்கனவே செக் பண்ணி வச்சுக்கிற அந்த பின்னல் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகிட்டேன்னா பாருங்கள். இந்த மாதிரி சால்டிங் பண்ணும்போது ஒயரோட லென்த் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் எடுத்த அந்த லென்த் சொல்கிறேன், அது வந்து நம்ம நல்லா ஷார்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து டச் ஆகாது. இல்லை லெட்டு பத்தலைனாலும் லெட்டு வச்சு சால்டிங் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் அந்த ஒயர் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், ஸ்லீவ் எடுத்த சைடு வந்து. இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதோட இடத்துல வந்து வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம அந்த பேனலில் வச்சு ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து ஏசி மெயின் வந்து அந்த சாக்கெட்லேருந்து எடுக்கணும். அந்த சாக்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் வர்ற மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் புது ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு பள்ளமாகவும் இருக்குது. அதில் நடுவில் வந்து நம்ம ஒயரை வச்சு அதாவது பெண்ட் பண்ணி வச்சு அந்த பள்ளத்தில் வச்சு அதை மறுபடியும் மூடிடணும். அதை எப்படி பண்ணுறதான்னு சொல்லி இப்போ பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து அந்த ஒயரை நல்லா பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்டான பாட்டை வந்து அந்த புஷ்ஷில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்டில் கொண்டு போய் மாட்டிட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சது. அதை உள்ளே வச்சு அதை லாக் பண்ணி இருந்த மாதிரியே உள்ளே சொருவிட்டோம்னா அதை போய் உள்ளே போய் அழுத்தி லாக் ஆகிக்கும். அவ்வளோதான் இந்த ஒயர் மாட்டுறது. இந்த ஒயரை மாட்டுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வருங்க. இப்போ இந்த ஒயரை நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நேருக்கு நேரம் இப்படி கட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடாது, சைடாக கொடுக்கணும். அதாவது நேராக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு 2 ஒயர் வந்து இப்போ டச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஒயர் லென்த்தாகவும் ஒன்று ஷார்ட்டாகவும் வச்சு நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். 2 ஸ்லீவ் எடுத்துகிட்டு இப்போ 2 கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு 2 வந்து ஒன்று கூட ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான அந்த
மெயின் போர்ட்லேருந்து வர அந்த கண்ட்ரோல் ஒயர்ஸ் இருக்குதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் சரியாக காட்ட முடியல அந்த சைடை. இப்போ நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒயர்களை வந்து ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கனெக்ஷன் வரும். இந்த கனெக்ஷனெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதோ இல்லையான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ஆன் ஆகுதுன்னு சொல்லி பவர் சப்ளை கொடுத்து பார்க்குறோம். ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ரீஸ்டோரேஷன் வீடியோ. 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த ஹோம் தியேட்டர் ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பை.